நீங்க இந்த வாக்கு திருட்டுங்கிறது இருக்குல்ல, இந்த வாக்கு திருட்டினுடைய ரூட் காஸ் என்ன? முதல்ல நீங்க அந்த செய்தியே புரிஞ்சுக்கணும். இப்ப பீகார்ல நடந்திருக்கிற விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வுக்கு முன்னாடி வாக்கு திருட்டு தமிழ்நாட்டுல நடக்குமாங்கிற செய்திக்கு முதல்ல போக வேண்டியிருக்கு. அப்போ பூத் ஏஜென்சி எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் நோக்கியே வைக்க வேண்டியது இருந்ததுங்கிறது இருக்குல்ல. அப்ப இங்க திமுக என்கிற ஒரு பெரிய ஆலமரம் போன்ற இயக்கம் கிட்டத்தட்ட சார் உங்களுக்கு 63,320 பூத் இருக்கு. இந்த 63,320 பூத்துக்குள்ள பிஎல்ஏ 2 ஒரே கட்சி தான் சார் தமிழ்நாட்டுல நியமிச்சிருக்கு. யாருன்னு கேட்டா திமுக தான். அதிமுக கூட இன்னும் அந்த செட்டப் பண்ணல. இன்னொன்னு திமுக ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. என்ன பண்ணுதுன்னா, பிஎல்ஏ 2 நியமனம் பண்ணது மட்டுமல்ல, அவர்களை அழைத்து செய்ய வேண்டிய பணியை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை முடுக்கி விடுகிற வேலையை திமுக செய்து முடிச்சிருச்சு. அப்ப தேர்தலுக்கு ப்ரிப்பேரா இருக்காங்க. அப்போ வாக்கு திருட்டு நடக்காது, அதுல வெரி கிளியர். ஆனா பிஎல்ஏ 2 ஒரு பக்கம், திமுகவினுடைய கட்டமைப்பு மறுபக்கம், இவையெல்லாம் இருந்தால் கூட தேர்தல் ஆணையத்து கையில ஒரு லீடு இருக்கு. என்ன லீடு இருக்கு? அதுதான் இந்த வாக்காளர் பட்டியல். வாக்காளர்களை ஏற்கனவே பீகார்ல வெளியேற்றினது மாதிரி தமிழ்நாட்டுல வெளியேற்றிட்டா என்ன பண்றது? ஏற்கனவே ப. சிதம்பரம் சொன்ன செய்தியை நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். 6 லட்சம் பேர் பீகாரிகள் தமிழ்நாட்டுக்குள் வாக்குரிமை பெற்று விட்டார்கள். அப்ப இந்த 6 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுட்டாங்கன்னா இவர்கள் யாரை குறிவைக்கிறாங்க? இப்ப அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களினுடைய வாக்குகளை பறிக்கிற வேலையை ஒருவேளை தேர்தல் ஆணையம் செய்யுமே ஆனால் இதை எப்படி எதிர்கொள்வது? அந்த அச்ச உணர்வை தான் முதலமைச்சர் வெளிப்படுத்த. நான் சொன்னேன்ல, முதலமைச்சர் மேற்கொண்டிருப்பது ஜனநாயக கடமைன்னு. வாக்கரசியலில் இயங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் சார். திமுகவுக்கு முடியும், திமுக மட்டும்தான் ஓட்டு கேட்குதா? திமுக மட்டும்தான் மக்களிடத்துல வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வருதா? வேற கட்சிகள் வர்றது இல்லையா? எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். ஆனா எப்போதுமே தமிழ்நாடு வருமுன் காப்போம் என்கிற நிலையில் இருந்திருக்கு. பிரிவென்ஷன் தான் தமிழ்நாட்டுக்கு. எதுவுமே வந்த பிறகு துடிப்பது அல்ல. நீங்க நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, சிஏஏ பில்லாக இருந்தாலும் சரி, வக்பு மசோதாவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு எப்போதுமே முந்தி நின்று இருக்கிறது. அதனாலதான் சார் உங்களுக்கு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இவன் என்ன செய்வான்றதை உணர்ந்து கடிவாளம் போட்டார் கலைஞர். அப்போ இந்த பீகாரினுடைய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்துகிறார் முதலமைச்சர். வருகிற ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். ஆனா தமிழ்நாட்டுல செய்திட முடியுமானா தேர்தல் ஆணையம் செய்வதற்கான எல்லா வேலைகளும் இருக்கு.